அனைவருக்கும் வணக்கம். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. அதாவது மகாபாரதத்தில் ஒரு இடம், துரோணாச்சாரியார் தன்னுடைய மாணவர்களை கூப்பிட்டு ஒரு பரீட்சை மாதிரி வைக்கிறார். அப்போ ஒரு மரத்தில் கிளி உட்காந்துருக்கு. ஸோ அந்த கிளியை எய்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாணவன்கிட்ட சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு தருமரை கூப்பிட்றாரு. அங்கே பார், அந்த கிளியை எய்ம் பண்ணார். உடனே ஒரு இலக்க வச்சிட்டார். இப்போ உனக்கு மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரியுதா? தெரியுது. இலை தெரியுதா? தெரியுது. கிளி தெரியுதா? தெரியுது அப்படின்னு தர்மர் சொன்னார். ஒன்றும் பண்ணவனா அந்த அம்பையும் வில்லையும் வச்சுட்டு நீ போ அப்படின்ட்டார். அடுத்த துரியோதனனை கூப்பிட்றாரு. துரியோதனன் வர்றாரு. உனக்கு மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரியுதா? தெரியுது. இலை தெரியுதா? தெரியுது. அதே மாதிரி சொல்கிறார். நீனும் ஒன்றும் பண்ண வேணாம், அம்பையும் வில்லையும் வச்சுட்டு போ அப்படின்ட்டார். இப்போ அர்ஜுனனை கூப்பிட்றாரு. அர்ஜுனன் வந்தார். இதே இதை சொல்லிட்டு, உனக்கு மரம் தெரியுதா? தெரியலை. கிளை தெரியுதா? தெரியலை. இலை தெரியுதா? தெரியலை. கிளி தெரியுதா? தெரியலை. உனக்கு என்னதான்டா தெரியுது அப்படின்னு கேட்டாராம் துரோணாச்சாரியார். அதுக்கு அர்ஜுனன் சொன்னான், எனக்கு கிளியோட கழுத்து மட்டும்தான் தெரியுது அப்படின்னா. இப்போ விடுறா அம்ப அப்படின்னு சொல்லி அம்பை விட சொன்னாங்க. ஸோ இந்த கதையின் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இலக்கை நம்ம நிர்ணயம் கரெக்டாக பண்ணணும். இலக்கை டார்கெட் கரெக்டாக வச்சாதான் நம்ம அந்த இடத்த சென்று அடைய முடியும். ஸோ இலக்கை ஃபிக்ஸ் செய்யுங்கள், உங்கள் வெற்றியை தேர்ந்தெடுங்கள். நன்றி.